ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பாட்டுக்காரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சென்னையில் பெருமழை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சென்னையில் இருந்து பாட்காஸ்ட் கேட்குறவங்க எல்லோரும் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். சென்னை மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாகவே நிறைய ஊரில் செம மழை. எஸ்பெஷலி கன்னியாகுமரியிலையும் இப்போது ரொம்ப பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. அங்கங்கே இருக்கிறவங்க ரொம்ப பத்திரமா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் யாருக்கு தேவையோ உதவி பண்ணுங்கள். இந்த கொரோனாவாக இருக்கட்டும், இந்த இயற்கை பேரிடர் காலங்கள் எல்லாத்துலேயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பிழைக்க முடியும். கடவுள்லாம் வரமாட்டாங்க, நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும். ஸோ இந்த பாட்காஸ்ட் ஆக்சுவலாக பண்ணணும்னு பல மாதங்களாக நான் ஸ்கெட்ச் போட்டுட்ருந்தேன். ஆனால் இந்த பாட்காஸ்ட்டுக்கு நான் இன்வைட் பண்ண கெஸ்ட் ரொம்ப பிஸி. அவர் எக்ஸ்ட்ரீம் பிஸி. அவரோட டைம் கிடைக்கவே இல்லை. ஒரு 2 மாதம் முன்னாடியே அவர்கிட்ட டாப்பிக்கும் சொல்லிட்டு இதை பற்றி தான் பேச போகிறோம், கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி காலையிலையும் கேட்டேன். அப்போவும் கார்னர் பண்ணி கேட்டப்போ கூட இன்னும் அப்படின்னா இல்லை நீ வந்துரு, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவரை இழுத்து பிடிச்சி உட்கார வச்சுருக்கேன். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் இதுக்கு முன்னாடியே நம்ம பாட்காஸ்ட்டுக்கு கெஸ்ட்டாக வந்த திரு ஆல்டோ சேவியர் அவர்கள் தான் நம்மளோட கெஸ்ட். வாங்க ஆல்டோ, வெல்கம் பேக். எஸ், வந்ததுக்கு அழைத்ததற்கு நன்றி. இந்த 2 மாதம் கெடுவெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு இல்லை, மக்களுக்கு தெரியணும்ல. மக்கள் என்ன மட்டுமே கல்பிரிட்டாக யோசிச்சிடக்கூடாதுல்ல. இவன் என்ன ஒழுங்காகவே பாட்காஸ்ட் போட மாட்டான், வெள்ளிக்கிழமை டயத்துக்கு வரணுமா இல்லையா அப்படின்னு யோசிக்காம நீங்கள் அதுக்கான சிச்சுவேஷன் ஏதாச்சும் சொன்னீங்க அப்படின்னா ஒரு நியாயத்தை நான் ஒத்துப்பேன். இல்லை, நான் மட்டுமே காரணம் இல்லை, சந்தர்ப்ப சூழ்நிலைகள், என்னை சார்ந்த மனிதர்களும் இதற்கு காரணம் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். என்ன நம்ம புதுசாக சொல்ல போகிறோம்? உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி பண்ணிட்டு விட்டுருங்க. இன்றைக்கும் நேற்று நைட்டு பாட்காஸ்ட் போயிருக்கணும், ஆனால் நாங்கள் சனிக்கிழமை தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கோம். இது என்னைக்கிட்ட வரும்? ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வரணும்னு சொல்லியிருக்காரு. அது என்றைக்கு வருதுன்னு தெரிஞ்சுட்டு அவரை திட்டலாம் நீங்கள். நான் அவரை எப்படியும் அந்த போஸ்ட்டில் டேக் பண்ணுவேன். ஸோ ஃபீல் ஃப்ரீ. ஸோ இந்த எபிசோட் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, அந்தந்த காலகட்டத்தில் இயக்குனர்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மியூசிக் டைரக்டர் செட் ஆகிட்டா அவங்க கூட அவங்க பண்ண எல்லா சாங்ஸுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மியூசிக் டைரக்டரும் அப்படி ஒருத்தர் தான். ஆனால் இவர் ஒரே ஒரு மியூசிக் டைரக்டர் கூட மட்டும் கொலாபரேட் பண்ணி சார்ட் பஸ்டர்ஸ் கொடுக்கல. அவர் ஒர்க் பண்ண எல்லா மியூசிக் டைரக்டருமே அவருக்கு சார்ட் பஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கேஜிஎஃப் டைலாக் இருக்குல்ல, நான் 10 பேர் அடித்து பெரிய ஆள், அடித்தது எல்லாருமே பெரிய ஆள் தான்டா, அந்த மாதிரி இவர் கூட ஒர்க் பண்ண எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுமே பீக்கில் இருந்தவங்க. பட் பீக்கில் இருந்து இவருக்கு பெஸ்ட்டு கொடுத்தவங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச இயக்குனர். அவரோட எல்லா படங்களுமே ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸாக இருக்கும். எந்த படமே அவர் இது வரைக்கும் பண்ணது எதுவுமே ரொட்டீனில் இருந்ததே இல்லை. அந்த மாதிரி ஒரு இயக்குனர் எனக்கு ரொம்ப பிடிச்ச திரு வசந்த் அவர்களோட டிஸ்கோகிராஃபி பற்றி பார்க்க போகிறோம். அவரோட ஃபில்மோகிராஃபி பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவரோட டிஸ்கோகிராஃபி பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சொல்லுங்கள் ஆல்டோ, அவர் பண்ண ஃபஸ்ட்டு படம் கேளடி கண்மணி. எஸ், கேளடி கண்மணி தான் அவர் கேபிட்ட இருந்து அசிஸ்டண்ட்டாக இருந்துட்டு வெளில அவர் பண்ணுற ஃபஸ்ட்டு படம் இளையராஜா மியூசிக்கில். இந்த நினச்சி பாருங்கள், முதல் படம் ராஜா சார் மியூசிக். இல்லை, நிறைய பேருக்கு அந்த டைம் லக்கியாக இருந்திருக்காங்க. ஈவன் டேரக்டர் கதிருக்கும் ஃபஸ்ட்டு ராஜா. நிறைய டேரக்டர்ஸ் இன்றைக்கி நீங்கள் லெஜெண்டுன்னு நினைக்கிற எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு படம் ராஜா தான் இருந்திருப்பார். ராஜா ராஜாங்கமான இசையை கொடுத்துருப்பாரு. ஸோ கேளடி கண்மணி எனக்கு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஞாபகம் வர பாட்டு மூச்சு விடாமல் பாடுறேன்னு சொன்னீங்களே, அதே தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அதே தான் அந்த பாட்டு தான், மண்ணில் இந்த காதல் என்று. எனக்கு நான் இந்த ஃபஸ்ட்டு சாங் இந்த சாங் பார்த்த விஷுவல் ஐ திங்க் ஒளியும்னு நினைக்கிறேன். தெரியலை, எனக்கு சரியாக எப்போ பார்த்தேன்னு தெரில. ஆனால் எஸ்பிபி மூச்சு விடாமல் அந்த பேப்பரை பார்த்துட்டு பாடிட்டு நடந்துட்டு போகிற விஷுவல் இன்னும் என் கண்ணு முன்னாடி இருக்குது. இந்த சின்ன வயசில் சொல்லுவாங்களா, பசுமரத்தாணி போல பதிஞ்சது, எனக்கு அந்த மாதிரியான ஒரு இமேஜ் அவரோட தான். அதே மாதிரி இந்த மூச்சு விடாமல் பாட சொல்கிறது, அதுவும் நம்மளுக்கு பக்காவாக ராதிகா என்ன வயசில் சொன்னாங்களோ அதுதான் கேட்கும். நம்ம வயசே நம்மளுக்கு கேட்காது. அந்த மாதிரியான ஒரு இம்பேக்டை நமக்கு கிரியேட் பண்ண ஒரு பாட்டு. அந்த படமே பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த டைமுக்கு ரொம்ப அகடான ஒரு படம். எஸ்பிபி நடிச்சிருப்பார். எஸ்பிபி ராதிகா. அந்த படம் ஈஸிலி அந்த மாதிரி ஒரு டெபுலாம் ஒரு டேரக்டருக்கு கிடைக்கிறது செம்ம பெரிய விஷயம். ஒரு ப்ரொடியூசர் நம்பி இந்த மாதிரி ஸ்கிரிப்டை ஃபஸ்ட் ஒரு பண்ணுவாருன்னு சொல்லி அப்ரூவ் பண்ணுறதே பெரிய விஷயம். மண்ணில் இந்த காதல் என்று பற்றி பேசும்போது பாவலரோட வரிகள்,
எஸ். அண்ட் அது நம்ம அப்போ அந்த சோஷியல் மீடியா வந்துட்டு பூம் ஆகிக்கிட்டு இருக்கு, நம்ம சொல்கிற நம்மளுடைய டேர்ம்ஸில் பூம் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்றப்ப அதுதான் எல்லாமே ட்ரெண்ட் பண்ணி மூச்சு விடாமல் பாடியிருக்காரான்னு தெரியுமா, மூச்சு விடாமல் பாடியிருக்கா, அது ஒரு டேர்மாக அது பரவிட்டு இருந்தது. அதே மாதிரி இந்த அமர்கலம் படத்தில் வந்துட்டு சத்தம் இல்லாத தனி வைக்கட்டும், இந்த 2 பாட்டையும் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எஸ்பிபி மூச்சு விடாமல் எப்படா 4.5 நிமிஷம் மூச்சு விடாமல் மனுஷனால் பாட முடியும், எப்படி பண்ணுவாங்க அதெல்லாம் அப்படின்றதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்போம் வேறு. ஸோ இந்த பாட்டுக்கு அடுத்து இன்னொரு பாட்டு இதே படத்தில் வந்து நீ பாதி நான் பாதி. ஆமாம், அதே அந்த பாட்டும் தான் பயங்கரமான சாங். அது வந்து வாலி ஜேசுதாஸ். ஆமாம், வாலி ஏசுதாஸ் பாடி வாலி அவர்கள் வரியில் நீ இல்லையே இங்கே நான் இல்லையே, பயங்கரமாக இருக்கும் அந்த பாட்டு. ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோயிங்காக அந்த சாங் பயங்கரமாக இருக்கும். ஆனால் எனக்கு இந்த ஆல்பமில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாங் வந்து கற்பூர பொம்மை ஒன்று. இதுதான் நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். கற்பூர பொம்மை ஒன்றில் அது ஒரு இனம் புரியாத வலி இருக்கும் அந்த பாட்டில். இனம் புரியாத சோகம், வலின்னு சொல்லக்கூடாது, இனம் புரியாத சோகம் அந்த பாட்டு த்ரூ அவுட் இருக்கும். இருந்தாலும் ஒரு நல்ல தாளாட்டா கேட்டால் ஆனால் அந்த பாட்டு கேட்டு நான் தூங்கினதே இல்லை, எனக்கு தூக்கம் வராது. அந்த பாட்டு கேட்டால் பயங்கரமாக டிப்ரெஷன் ஆகிடும். ஸோ அந்த பாட்டு கவிஞர் மேத்தா எழுதினார் அந்த பாட்டு, கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும். அதே மாதிரி பாட்காஸ்ட்டுக்கு வந்துட்டு ரெடி பண்ணும்போது தான் வந்துட்டு நான் இந்த என்ன பாடுவது பாட்டை வந்துட்டு நான் கேட்குறேனே. இல்லை கேட்ட உடனே இந்த ராட்டோய் படத்தில் வந்துட்டு இந்த சூப்பு குடிச்ச உடனே சர்னடைய சைல்டுஹுட்க்கு போவாங்க தெரியும். அந்த மாதிரி இந்த பாட்டை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே, எங்கே கேட்ட ஞாபகமே இல்லையே, எனக்கு என்னென்னோ தோணுது. இதை நம்ம கேட்டிருக்கோம், எப்போ கேட்டிருக்கோம் தெரியலை, இதே தான். ஆனால் எங்கேருந்தோ வந்துட்டு ஒரு கால் பேக் வருது, ஆமாம் இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்ட்டு. ஆஹா, ஓகே 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 ஓகே, நல்லா இருக்கே அப்படின்ட்டு. அந்த பாட்டில் அவங்க வச்சுருக்க டயலாக்ஸாக இருக்கட்டும், சும்மா ஒரு ஹியூமரஸாக அவங்க பண்ணுறது, என்ன பாடுறது அப்படின்ட்டு ராஜாவும் எஸ்பிபியும் ஒரு போட்டியாக பேசுறது, அதெல்லாம் கேட்கவே ஒரு நாஸ்டால்ஜியாவாக இருக்குது. நான் அந்த பாட்டு முன்னாடி கேட்டிருக்கேன், பட் எனக்கு அது படத்தில் எனக்கு அது சரியான ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த பாட்டோட மெமரி எனக்கு இருக்குது. சொல்லுங்கள், மெமரி சொல்லுங்கள். எனக்கு ஆக்சுவலாக ஈவன் தோ இன்டர்நெட் கையில் கிடச்ச பிறகு தான் வந்து ஒரு டிஸ்கோகிராஃபியாக ராஜா சாங்ஸாக இருக்கட்டும், ரஹ்மான் சாங்ஸாக இருக்கட்டும், அப்படி ஃபுல் ஸ்ட்ரெச்சில் கேட்குறதுக்கான ஆக்சஸ் எனக்கு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து ஹிட் பாட்டு எஃப்எம்மில் ப்ளே ஆகும், இல்லை ஏதாவது ஒரு கேசட் கடையிலையோ அந்த மாதிரியா கேட்டுட்டு அப்படி கடந்து போயிடுவோம். ஸோ ஒரு டைமில் வந்து ஐ திங்க் 2012 இருக்கும். அப்போ தான் வந்து இந்த ஷான் ரோல்டன், பிரதீப் இவங்கெல்லாம் வந்து இந்த யோதாக்கா பேண்டு பற்றி, அவங்களோட மியூசிக் மேக்கிங் ப்ராசஸ் பற்றி சொல்லுவாங்க. அப்போ ஷான் ரோல்டன் சொல்லுவார், அவங்கெல்லாம் வந்து ப்ராப்பர்லி ட்ரெயின்டு மியூசிஷியன்ஸ் இல்லையா, அவங்கெல்லாம் செல்ஃப் மேட். ஸோ எப்படி செல்ஃப் மேடுன்னு சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, அவங்க பாட்டு கேட்குறத வந்து ஒரு எக்ஸசைஸாக பண்ணுவாங்களாம். காலையில் 8 மணிலேருந்து நைட்டு ஒரு 8 மணி வரைக்கும் பாட்டு, ஒரு ரூமை சாத்திட்டு பாட்டு மட்டும் கேட்பாங்களாம். ராஜாவோட டிஸ்கோகிராஃபி, ரஹ்மானோட டிஸ்கோகிராஃபி அப்படின்னு. ஸோ அப்போ தான் தெரிஞ்சது, ஓகே நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய மிஸ் பண்ணுறோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் டே ஜாப்ஸ் அப்படிலாம் இருக்கா? அப்படி அன்ஃபார்ச்சுனேட்டாக இல்லை. ஸோ அப்படி நம்மளும் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் எனக்கு வந்து ரிதம் படம் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரிதம் படம் பண்ண டேரக்டரோட ஃபஸ்ட்டு படம் எதுன்னு பார்த்தா கேளடி கண்மணி. சரி ஓகே, இந்த படத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி தான் வந்து நான் வசந்த் டிஸ்கோகிராஃபியை ஃபஸ்ட் டைம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அப்போ வந்து 3 பேர் 3 காதல் வரல, அவரோட லாஸ்ட் ஃபிலிம் ஆல்பம். ஸோ மற்ற எல்லாத்தையுமே கேட்குறேன், மைண்ட் ப்ளோன். அதுதான் என்னென்னு சொல்லுது, எக்ஸாக்ரேட்டே பண்ணல. அந்த மாதிரி ஒரு டிஸ்கோகிராஃபி வித் டிஃப்ரெண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் வந்து ஒருத்தன் பிறந்தான் வரணும். அந்த ஆள் அடிச்சுக்க ஆளே இல்லை. எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது எப்படி. ஏன்னா இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஒரு டைரக்டர்ஸ் எல்லாமே இருக்கட்டும், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே இருக்கட்டும், அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு டீமோட ஒர்க் பண்ணிட்டா அந்த டீமை விட்டு பிரேக் பண்ணதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. வெளியில் போனால் இந்த கம்ஃபர்ட் லெவல் நமக்கு வருமா, இந்த மாதிரியான சாங்ஸ் நமக்கு கிடைக்குமா, வெளில போயிட்டு அந்த அவரு கூட நமக்கு வைப்பு செட் ஆகலைன்னா என்ன பண்ணுறது. இல்லை, ஒரு தைரியமும் வேணும். ஒரு சார்ட் பஸ்டர் கொடுத்துட்டு மறுபடியும் மியூசிக் டைரக்டர் சேஞ்ச் பண்ணி நான் மறுபடியும் ஹிட்டு கொடுப்பேன் அப்படின்ற அந்த தைரியத்தோடவும் பண்ணணும். ஸோ அதெல்லாம் பெரிய விஷயம். அப்படி வசந்த் வந்து என்னை ஆச்சரியப்பட வச்ச இயக்குனரில் ஒருத்தர். இப்போது இன்றைக்கி எடுத்துக்கோங்க, இப்போது மணிரத்னம் சார் இருக்கட்டும், அவர் வந்து ராஜா கூட ஒர்க் பண்ணியிருக்கார், ரஹ்மான் கூட ஒர்க் பண்ணியிருக்கார், 2 பேர் கூட ஹிட் சாங்ஸ் கொடுக்குறாரு. பட் அங்கே 2 மியூசிக் டைரக்டர்ஸ் தான் இருக்காங்க. கௌதம் என்னென்னு எடுத்துட்டோன்னா ஹாரிஸ், தர்முகா, சிவா, ரஹ்மான், ராஜா. பட் அந்த கன்சிஸ்டன்சியை வந்து பிரேக் பண்ணிக்கிட்டே இருந்தது வந்து வசந்த் தான். படத்துக்கு படம் மாறினா எப்படி? ஆமாம்.
சுப்ரீமசி. வசந்த் வந்து 2 மியூசிக் டைரக்டர்ஸ் கூட தான் ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒன்று தேவா, ஒன்று யுவன். தேவா கூட ஒரு 3 படம் ஒர்க் பண்ணியிருக்காரு, யுவன் கூட ஒரு 3 படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மாதிரி ஒரு இன்டர்வியூவில் வசந்த் சொல்வார், ஃபஸ்ட்டு படம் ராஜா கிட்ட போய் எப்படி சாங்ஸ்லாம் சிச்சுவேஷன்லாம் சொல்லி நீங்கள் வாங்கினீங்கன்னு சொல்லுவார். அவர் என்ன அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே இருந்தே பார்த்துருக்காரு, நான் எப்படி வேலை பார்ப்பேங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ இப்போ அவருக்கு தெரியும், அவர் எந்த சாங்கு கொடுத்தாலும் அதை அந்த சாங்க்கு ஜஸ்டிஃபை பண்ணி விஷுவல்ஸ் எடுத்துருவேங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ என்னோட ராஜா எனக்கு எதுவுமே குறைச்சி பண்ணிட மாட்டாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் எந்த சாங் கொடுத்தாலும் நான் ஃபஸ்ட்டு டேக்கில் ஓகே பண்ணிட்டு போயிடுவேன், எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் நான் கேட்டதே இல்லை அப்படின்னாரு. அப்படி அவர் கொடுத்த ஆல்பம் தான் கேளடி கண்மணி. ஸோ அப்படி கொடுத்த ஆல்பமே அப்படின்னா இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு சார் அப்படி வேணும் இப்படி வேணும் கேட்டு தான் எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இல்லை இந்த டேர்ம் ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னோட ராஜா. ஆமாம், ராஜா சாருக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஒரு டெடிக்கேஷனாக பாட்காஸ்ட் பண்ணுறோன்னா என்னோட ராஜா அப்படின்னு வச்சு தான் நம்ம பண்ணுறோம். அவர் ஸ்பாட்டிஃபைல வேற வச்சு ஆடுகளாக தெரிக்க விட்டு நம்மள மனசெல்லாம் புதுப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதான் ஃபஸ்ட்டு படம் வந்து கேளடி கண்மணி, அதை பற்றி பேசிட்டோம். இப்போ அதுக்கு அடுத்து அவர் வந்து கேளடி கண்மணியோட ஆடியோ வந்து பெரிய ஹிட்டு, பெரிய 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 ஹிட்டு. அப்படி இருக்கும்போது அந்த டைரக்டர் அடுத்த படம் அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஆனால் மியூசிக் டைரக்டர் ராஜா இல்லை. அந்த டைமில் MM கீரவாணி, மரகதமணி, ரகுமான் அண்ட் கௌதமி கூட நீ பாதி நான் பாதி பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு படத்தில் ஹிட்டான ஒரு சாங்கோட ஹூக் எடுத்து இதுக்கு டைட்டில் வச்சுட்டாரு கீரவாணி. அப்போ எனக்கு தெரில, கீரவாணி அந்த டைமில் நிறையா படங்கள் KB கூட பண்ணிகிட்டு இருந்தார். வானமே இல்லை அவர் தான் மியூசிக்கு. ஸோ அந்த அசோசியேஷனால் மேபி இவரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தில் எல்லா பாடல்களும் வாலி அண்ட் எல்லா சாங்குமே செம்மையாக இருக்கும். எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்சது SPB பாடியிருப்பார், புதிய பூக்களைன்னு சொல்லிட்டு. புதிய பூக்களை பார்த்து இல்லை வேணாம், காபிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். பாடுறதுக்கு கூடவா வரும். ஸோ எல்லா பாடலும் வாலி எழுதின பாட்டில் எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். நீ பாதி நான் பாதியில். உங்களோட ஃபேவரட் எது? என்னுடைய ஃபேவரட் அதுதான் சொல்கிறேன், என்னோடய மூளை வந்துட்டு பாட்டு கேட்கும் போதெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த பாட்டு இந்த லிரிக்ஸ் அப்படின்ட்டு என்னையே அறியாமல் நான் பாடுவேன். பாட்டு கேட்டு முடிச்சோன்னே என்ன பாட்டு பண்ணி கேட்டேன், பாட்டு கேட்டேனா அப்படின்ட்டு மூளை மாறிடும். எத்தனை பேர் இது ரிலேட் பண்ணுறீங்கன்ட்டு தெரியலை, பட்டு இவ்வளோ பாட்டும் கேட்குற பாட்டு ஞாபகமும் இல்லாமல் இருக்கிறது வந்துட்டு ஒரு வேதனை கண்டிஷனாக இருக்குது, ஒரு வேதனை. அது திடீர்னு யாராச்சும் வந்து உனக்கு பிடிச்ச பாட்டு சொல்ல அப்படின்னோடனே அவ்வளோதான், என்ன பாட்டு என்ன கேட்குறாங்க, பிரெயின் ரீஸ்டார்டிங் அப்படின்ட்டு ஏதாச்சும் கிளிச்சு காட்ட ஆரம்பிச்சிடும், வேதனைகள். ஸோ நம்ம அடுத்த ஆல்பம் போயிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசை வந்து எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த முதல் வசந்த் படம் ஆசை தான், சின்ன வயசில். அப்போலாம் பார்த்துட்டு அந்த படம்லாம் பார்த்தியாடா? எஸ் ப்ரோ, ஐ திங்க் ஜெயா டிவிலையோ ராஜ் டிவிலையோ போடுவாங்கன்னு நினைக்கிறேன், ஐ எம் நாட் கரெக்டாக ஷுவர். அப்போ பார்த்துட்டு பயந்துருக்கேன் நானும் பயந்துருக்கேன். பிளாஸ்டிக் பேக்லாம் போட்டு மூச்சு போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம பார்த்த முதல் இந்த சைக்கோ கில்லர் இந்த மாதிரி டோனில் இருந்த படங்கள் வந்துட்டு இந்த சிகப்பு ரோஜாக்கள், ஆசை இந்த மாதிரி டோனில் தான் நம்மளுக்கு அது ஆரம்பிக்குது. ஆசையில் வந்து வசந்த் கொலாபரேட் பண்ணது திரு தேனிசை தென்றல் தேவா அவர்களோட. தேவானாலே நமக்கு கானா தான் ஞாபகம் வரும். எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் ஒரு தேவா ஆல்பம் கேட்டு மனுஷன் என்ன மெலடி போட்டிருக்கான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணது வந்து ஆசை தான். எஸ்பெஷலி எல்லா பாட்டுமே அந்த படத்தில் செம ஹிட் பிச்சுக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்து மீனம்மா. அது என்னவோ தெரில, அந்த மீனம்மாவோட ப்ரிலூட் ஸ்டார்ட் ஆகி சாங் ஸ்டார்ட் ஆகும்போதே நம்மளே அறியாமல் நம்ம உன்னி கிருஷ்ணன் வாய்ஸில் பாட ஆரம்பிச்சிட்டோம். மீனம்மா பாட ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை, நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். சில உன்னி கிருஷ்ணன் சாங்க்கெலாம் வந்து நான் இதை வந்து ஃபீமேல் சிங்கர்ஸ்க்கு தான் நிறைய பண்ணுவேன். நீங்கள் வந்துட்டு இந்த எபிசோடில் சொல்லியிருப்பீங்க, போன எபிசோட் முன்னாடி எபிசோடில் சொல்லியிருப்பீங்க, சுஜாதா வாய்ஸ்லாம் நான் எடுத்து பாடுவேன், அந்த வேலைகளெல்லாம் நானும் செய்வேன். ஸோ அந்த மாதிரி மீனம்மாதி காலையிலும் அந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அந்த ஆல்பமும் வந்து சின்ன வயசில் நான் கேட்டு கடந்து போயிட்டேன். பட் இன்டர்நெட் ஆக்சஸ் கிடச்சி திரும்ப பாடல்கள்லாம் டவுன்லோட் பண்ணுறது பைரசி தான். நான் அதை முட்டு கொடுக்கவே மாட்டேன். அப்போ எங்களுக்கு விவரம் தெரியலை, அறியாத வயசு, தெரியாமல் பண்ணிட்டோம். ஸோ அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த பாட்டும் கொஞ்ச நாள் அது வந்து கோட் ட்ராக் ஆஃப் த ஆல்பம். அதெல்லாம் இன்னும் நான் வந்து டெய்லி ஆஃபீஸில் அப்படியே ஜாம் ஆகிக்கிட்டே இருக்கும். அது வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த பாட்டில். செமையாக இருக்கே, தேவா சார் அந்த மாதிரி ஃபீல். அதெல்லாம்
தேவா வந்து லெஜெண்டுங்க, அதனால வந்து சரியாக Stereotype கொண்டாடுங்க. கானான்னு ஸ்டீரியோடைப் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நாள் பொறுத்தளவாக இருக்கட்டும், புல்வெளி மாதிரி ஒரு மெலடி வந்து அந்த எத்தனை பேர் அதெல்லாம் வந்துட்டு ஏஆர் ரஹ்மான் ஏமாந்துருக்காங்க ஆமா, தெரியுமா? ஊரே எனக்கு ஏமாந்துருக்கோம் தெரியுமா? அடப்பாவி, டேய் சாரி கடைக்காரா நீமாடா. சின்ன வயசுல ப்ரோ நிறைய பேர் அந்த பாட்டை ரஹ்மான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, அது தலைவன் தேவா. தேவா புல்வெளி அதில் சித்ராமா வாய்ஸும் வேற லெவலில் இருக்கும். உன்னிகிருஷ்ணன் இதுவும் செம்மையாக இருக்கும். அல்டிமேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பாட்டு இருக்கு. இந்த பாட்டு நிறைய பேர் இதையும் வேற யாருன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஷாக் அடிக்குது சோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கு, வாலி எழுதி. அது சுரேஷ் பீட்டர்ஸ் அந்த பாட்டில் வந்து சுரேஷ் பீட்டர்ஸ்டாக இருக்கட்டும், ஜிவி பிரகாஷாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே ரஹ்மான் கூட ரெகுலராக ட்ராவல் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில். அப்படி இருக்கும்போது அந்த வாய்ஸ் இதில் கேட்டோன்னே ஆத்தி ஓகே இது ரஹ்மான் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. பட் இல்லை, தேவா தலைவன் தேவா தான் அதுவும் பண்ணார். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் ஆசையில்னா? ஆசையில் வந்துட்டு எனக்கு கொஞ்ச நாள் பொறுத்தலைவா தான். ஆல்வேஸ் யோசிக்கவே மாட்டேன், யோசிக்கணும் எதுக்கு அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு. ஆல்சோ ஒரு டேலண்ட்டை கண்டுபிடிக்கிறதுலையும் வசந்த் மாதிரி எனக்கு தெரியலை. வசந்த் தான் வந்து ஆசை படத்தில் அஜித்துக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுத்தது. ஆசை நாயகன் அஜித் அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் படைத்தவர் வந்து வசந்த் தான். அந்த டைமில் எங்கள் சித்திங்கெல்லாம் சொல்லுவாங்க, அஜித் மாதிரி ஆசை அஜித் மாதிரி மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்தது வந்து வசந்த் தான். அதுக்கு அடுத்த படம் அவர் பண்ணதில் ஒரு மிகப்பெரிய ஸ்டாரை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்போ வந்து விஜய் வந்து ஆல்ரெடி ஒரு மார்க்கெட் இருக்கிற, அதாவது வெளியில் தெரிஞ்ச ஒரு ஹீரோ. அவருக்கு ஆப்போசிட்டாக நடிக்கிறது வந்து அது அஜித் நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. பட் அதற்கு பதில் சரவணன் என்கின்ற சூர்யாவை வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு நேருக்கு நேர் எகெயின் தேவா சூப்பர்மெசி. தேவா இதை பற்றி ஏதாச்சும் சொல்லணுமா? தேவாவுக்குன்னு ஒரு எபிசோட் போட்டிருக்கோம், அந்த ஆல்ரெடியும் போட்டிருக்கோம். பட் தேவா பற்றி வந்து எவ்வளோ பேசினாலும் என்னன்னு சொல்லுது, எவ்வளோ பேசினாலும் அவரை பற்றி பேசுகிறது நம்ம கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். அன்னைக்கு நைட்டு பாட்காஸ்ட் கேட்குற மூடு இல்லை. ஏன்னா உடனே நான் என்ன பண்ணேன், யூடியூப்பில் போயிட்டு ஒரு தேவா இன்டர்வியூ, சாய் வித் சித்ராவோட தேவா இன்டர்வியூ கேட்டு போட்டு ஃபோனை அப்படியே போட்டு பார்த்தேன். மனுஷன் வந்து எல்லாத்தையுமே ரசிச்சிருக்காப்புல வாழ்க்கையில். சோகத்தெல்லாம் அவர் சோகமாகவே சொல்கிறது இல்லை, சிரிச்சுக்கிட்டே தான் சொல்கிறாரு. அவர் கூலாக ஒரு விஷயம் சொன்னார். இளையராஜாவுக்கு அடுத்து வந்த எல்லா மியூசிக் டைரக்டர்ஸையும் அப்போ இருந்த ப்ரெஸ் வந்து நம்பர் வச்சு தான் சொல்லுவாங்களாம். 1ஆவது ஆள் வந்தான் போயிட்டான், 2ஆவது ஆள் வந்துட்டான் போயிட்டான், அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது தேவா வந்து 28 29 இப்போ சொல்லுவாங்க, இவராது தாக்கு பிடிக்கிறாரா இல்லையா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாக்கு பிடிச்ச பிறகு தான் இவர் பேரை தேவா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ்ஸில் எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட இன்னல்கள்லாம் தாண்டி வந்த தேவா வேற விஷயம் தான். பீக் ராஜாவுக்கு டஃப் கொடுக்கணும். பீக் ராஜாவுக்கு இப்போது 90s ஒன்று உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? 90s பிறந்த எல்லா கிட்ஸும் டக்குன்னு ரஹ்மான்றானுங்க. டேய், அப்பவும் ராஜா பீக்ல இருந்தாரா, அப்பவும் தேவா பீக்ல இருந்தாரா? தேவா வந்து ஆக்டிவா மியூசிக் பண்ணது 92க்கு அப்புறம் தான். அப்படி இருந்தாலும் பாஷா மாதிரி ஒரு படம், அதே டைம்ல நிறைய அம்மன் படங்களுக்கு பண்ணிட்டு இருக்காரு, ஆசை நேருக்கு நேர் மாதிரியான படங்களுக்கு பண்ணிட்டு இருக்காரு. அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு நேருக்கு நேர் அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது எல்லாருமே கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருப்பாங்க. வசந்தா ஒரே அடுத்த படத்துக்கும் அதே மியூசிக் டைரக்டர் வச்சுக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேருக்கு நேரில் வந்து எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் அவள் வருவாளா. நல்ல பாடல், நல்ல கனி. அடானை விட பெண்ணுக்கே உணர்ச்சிகள் அதிகம் வருவாளா. அது நம்மளா பாடும்போது அது வரவே பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த ஆக்கு மட்டும் நம்ம கோரஸ் கொடுத்துட்டு வருவோம். ஆமாம், அதில் லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெஞ்சை அல்லும் டால்பி சவுண்ட் இவள், அது புரியறதுக்கே வந்துட்டு எனக்கு டால்பின்னு அந்த பாட்டுல வரி இருக்குங்கிறதே எனக்கு இப்பதாங்க தெரியும். ஒரு வருஷம் முன்னாடி தான் எனக்கு ஓ டால்பி தான் இதுதானா டால்பி அப்படின்ட்டு புரிஞ்சு பாரு இப்படி லிரிக்ஸ் எழுதிருக்காங்க. ஸ்மூத்தாய் செல்லும் ஃப்ளாப்பி டிஸ்கவல் நெஞ்சை அல்லும் டால்பி சவுண்ட். எனக்கு தெரியல, அந்த நேருக்கு நேர் ஆல்பம்ல இருக்க எல்லா சாங்குமே விஷுவலா என் கண்ணு முன்னாடி தெரியும். இந்த பாட்டு இந்த வரிப்போ இந்த விஷுவல் இப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். இந்த எஸ்பெஷலி எங்கே ஆஷா போன்ஸ்லே பாடியிருக்கோமா. ஸோ அந்த பாட்டில் ஆல்சோ சிம்ரன் சூப்பர்மெசி. ஆஹா, தப்பு பண்ணிட்டேன். சிம்ரனையும்
வெளியில் பெருசாக தெரிய வச்ச படம் நேருக்கு நேர் தான். அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு படமோ 2 படமோ தான் பண்ணியிருக்காங்க. பட் தெரியல அது ஃபஸ்ட் ரிலீஸ் ஆச்சா இது ஃபஸ்ட் ரிலீஸ் ஆச்சான்னு. பட் நேருக்கு நேரில் எங்கெங்கே சாங்கு அதிலெல்லாம் வந்து வெளியில் மனம் விரும்புதே வந்து பெருசாக சுப்ரீமசி அகைன். ஆமாம், ஆனால் இன்னும் அந்த ஒரு டொனாலிட்டி, ஒரு கிளாசிக்கல், ஒரு ஹோம்லி, இது ஏதோ ஒரு பொண்ணு ஏதாச்சும் நார்மலாக பாடணும் மனம் விரும்பி ஓஹோ அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் அது எப்படி கொடுக்குதுன்னு அப்படின்னு தெரியாது. கொஞ்சம் ஸ்டீரியோடைப் பண்ணி பேசுகிற மாதிரி தான் இருக்கும், என்னை மன்னிச்சிருங்க. பட் வேறு வழி இல்லை, அப்படி தான் அந்த பாட்டு ஃபீல் பண்ண வைக்க. மனம் விரும்புதேன உடனே எனக்கு டக்குன்னு வந்து அப்படின்னு வந்துடும், ஆஹா ஹரிணி. ஸோ அது வந்து ஃபீமேல் வெர்ஷன் ஹரிணி அண்ட் மேல் வெர்ஷன் உன்னிகிருஷ்ணன் பாடியிருப்பாங்க. செம்ம பாட்டு. இன்னொரு முக்கியமான பாட்டு அகிலா அகிலா. அதுக்கு லிரிக்ஸ் எல்லாம் அப்போ நம்மளுக்கு என்னன்ட்டு கூட இருந்தாலும் வைபாவம். நம்ம இந்த மீம்கள்லாம் இந்த பையன் ஒருத்த கண்ணாடி போட்டு பப்ல ஆடிக்கிட்டு இருக்க அந்த மாதிரி தான் நம்ம வைப் ஆகிட்டு. நல்ல மீம் கண்டடி இதெல்லாம் பண்ணி கொடுக்க மாட்டேடி. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னுட்டு. ஸோ நோட் பண்ணி வச்சுப்போம் ப்ரோ. அகிலா நேருக்கு நேர் வந்து வேற லெவல். 2K கிட்ஸ் வந்துட்டு அகிலா அதுக்கெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது வந்துட்டு நம்ம அடுத்த எபிசோட் ஹாரி சுப்ரீமசியில் அதை நம்ம கவர் பண்ணுவோம். இது வந்துட்டு தேவாவுடைய அகிலா. அடுத்து வசந்த் பண்ணுற படம் வந்து ஒரு பாத் பிரேக்கிங்கான ஃபிலிம். யாருக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு, அந்த படத்தில் சம்மந்தப்பட்ட நிறைய பேருக்கு. ஃபஸ்ட்டு வந்து என் தலைவன் யுவனுக்கு. ஏன்னா அந்த படம் முன்னாடி அவர் பண்ண படம் எதுவுமே சரியாக போகல. அப்படி இருக்கும்போது நம்ம ஊரில் ஒரு கேவலமான சூப்பர்ஸ்டிஷன் இருக்குது. ஒரு மியூசிக் டைரக்டரோ ஒரு டெக்னீஷியனோ பண்ண படம் ஓடலன்னா ஜிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட திரும்ப ஒர்க் பண்ணவே மாட்டானுங்க, ஒதுக்கி வச்சுருவானுங்க. இவனே ராஜா புள்ளையா இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச பூவெல்லாம் கிட்ட பாரு அவருக்கு கொடுத்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியலை. ராஜா சுப்ரீமசி அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். இல்லை இதுக்கு நான் முட்டு கொடுப்பேன். இல்லை இந்த இதற்கு தெரியாது. இளையராஜா தான் அப்பா சொன்னார், யுவன் சங்கர் அப்பா நான் சும்மா அப்படின்ட்டு அந்த மீம் ஒன்று போட்டிருப்பானுங்க. ஸோ பூவெல்லாம் கேட்டுப்பார் வந்து சூர்யா அண்ட் ஜோதிகா சேர்ந்து நடித்த ஃபஸ்ட் படம். ஸோ அவங்க காதல் வாழ்க்கைக்கு வித்துட்ட படம்னு கூட நம்ம சொல்லலாம். பட் அதெல்லாம் தாண்டி வசந்த் போட்டது. ஸோ எனக்கு பூவெல்லாம் கேட்டுப்பார்ல சொன்னால் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் எல்லாருக்குமே இந்த கார்ஸ் பஸ்ஸு இது மேலெல்லாம் ஒரு கண் இருக்கும். எனக்கும் இருந்துச்சு. நானும் இன்னும் நம்ம ஹாட் வீல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு நான் ஹாட் வீல்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து பூவெல்லாம் கேட்டுப்பார்ல சிபிஐ எங்கே சாங் வந்து ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்னா எனக்கு அந்த பாட்டோட வரி வந்து பாதி தான் தெரியும் சின்ன வயசில் சொன்னேன். சிபிஐ எங்கே தேட சொல்லு கொஞ்சம் கனவில் நெஞ்சம் அப்படின்னு இஷ்டத்துக்கு பாடிக்கிட்டு இருப்பேன். எதுக்கு பார்ப்பேன்னா அந்த பாட்டு பேக்ரவுண்டில் இருக்க பஸ்ஸுக்காக பார்ப்பேன். சரி அதுக்காக நான் பார்த்துட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஒரு பெரிய ஆட்டோ எந்தூசியாஸ்ட் இருந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ சுக்விந்தர் சிங் அந்த படத்தில் இருக்க எல்லா பாடல்களும் சரியான ஆல்பம், வேற லெவல் ஆல்பம், கோல்டு. ஸ்கிப்பே பண்ண முடியாது அந்த ஆல்பம். எப்போ கேட்டாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எவர் கிரீனாக இருக்கும். அதுவும் சென்யோரிட்டாலாம் அந்த பீட்டு ஒவ்வொன்றும் எனக்கு அந்த சென்யோரிட்டா கேட்டு அந்த பீட்டு போயிட்டே இருக்கும் போது நான் வந்துட்டு கிளியோபேட்ராக்கு அப்படியே போயிட்டு வருவேன். சாரி உனக்காக சட்டுன்ட்டு நான் கிளியோபேட்ராக்கு போயிட்டு வைப் பண்ணிட்டு வருவேன். சென்யோரிட்டா கிளியோபேட்ரா முடிச்சுட்டு மறுபடியும் சென்யோரிட்டாக்கு வரும். ஐயோ சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் வந்து எல்லா பாடல்களும் பழனி பாரதி எழுதுனது. அதில் நீ இந்த சென்யோரிட்டா சொன்னனால சொல்கிறேன், அதில் வரிகள்லாம் செம்மையாக இருக்கும். அடி முன் மூச்சினே மெல்ல நான் கேட்கிறேன் அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. ஸோ அந்த மாதிரிலாம் வரிகள் அப்படியே அள்ளி தெளிச்சிருப்பாங்க, ஃபீல் பண்ண வைக்கும். ஐயோ இப்படியெல்லாம் அது இந்த டவுட் வந்துட்டு எனக்கு அடிக்கடி இருக்கும். பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு லிரிக்ஸ் வந்துட்டு அப்படியே சுருக்கு நம்மளுக்கு குத்தம். ஆஹா என்னம்மா லிரிக் எழுதியிருக்காங்கப்பா அப்படின்னு முதல்ல எனக்குள்ளே தோணும். என்ன அடிச்சுட்டு இந்த மாதிரிலாம் லிரிக்ஸ் எழுதுறாங்க, சரக்கு தம்மு வீடு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, ஏதாச்சும் தனியாக அந்த லிரிசிஸ்ட்லாம் வந்துட்டு நம்மளுக்கு சொல்லாமல் எதாவது வச்சுருக்காங்களா, அந்த சோமபானம்லாம் சொல்கிறாங்களா, அந்த மாதிரிலாம் எதாவது வச்சுருக்காங்களா, அடித்த உடனே இந்த மாதிரிலாம் லிரிக்ஸ் வருமா, அது என்ன ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரியே இருக்கும். உங்கள் அம்மாவுக்கு நான் அந்த பாட்காஸ்ட் லிங்க் அனுப்புகிறேன். சரி விடுங்க, பார்த்துக்கங்க. நான் கேட்க மாட்டாங்க, ஸ்பாட்டிஃபை இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாட்டு அது. பட் எல்லாருக்குமே இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச பாட்டு ஹார்ட் பிரேக் ஆந்தம். நம்ம ஹார்ட் பிரேக் கடைசியில் வரும் அப்படி ஹார்ட் பிரேக் கடைசியில் வரும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஹார்ட் பிரேக் வந்துட்டு நம்ம ஃப்ளோவாக டிப்ரெஷனில் பேசுவோம்.
அப்போ இன்னொரு சாங் இருக்கு, பூத்தது பூத்தது மனசு இந்த பூப்பு இதற்காக, பவதாரணி பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. நொடிக்கொரு அணிந்தேன் அதற்காக. இதெல்லாம் எடிட் பண்ணிடுறா. வெப்பம் ப்ரோ, கேட்கட்டும். ஒரு ஸ்கிப்பு கொடுத்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ் போயிட போகுது, அவ்வளோதான். உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சிருங்க, அவ்வளோதான். அதுதானே ப்ரோ, பூ இதானே. இல்லை நம்ம இப்போ பேசினது பூத்தது பூத்தது, அது ஓகே. ஆமாம், அது வந்து பூவே பூவே உந்தன் மேல் அந்த வாசனை, அந்த பாட்டு. ஸோ அது வந்து 2 வருஷன் இருக்கும். அகெயின் உன்னிகிருஷ்ணன் சூப்பர் மிஸ்ஸி. அண்ட் இன்னொரு வருஷன் வந்து நம்ம இவங்க பாடியிருப்பாங்க, நித்யஸ்ரீ மகாதேவன். அது மட்டும் தான் தெரியும் அந்த பாட்டு. வண்ணங்களோடு மலர்கிறாய், வாசனையோடு வாழ்கிறாய், பறித்திடும் பொழுதினில் சிரிக்கின்றாய் அப்படின்லாம் அப்படியே அள்ளி தெளிச்சிருப்பார் பழனி. செம்ம பாட்டு. பட் இந்த படத்தில் நிறைய பேர் கேட்கணும், நான் இந்த பாட்டை அவங்க கேட்கணும்னு நான் நினைக்கிற பாட்டு வந்து படத்தில் வர டைட்டில் ட்ராக்கு, பூவெல்லாம் மாலைகளாகும், ஜெய்தாளம் தோள்களில் ஆடும், செவ்வானம் வெட்கம் கொண்டது யாராலே, அந்த பாட்டு ஸ்ரீனிவாஸ் பாடியிருப்பார். அது ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன கேசட்ஸில் கிடையாது, அதுக்கப்புறம் தான் அதை இன்க்ளூட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். டிமாண்ட் வந்துருக்கும் மேபி அதனால் அந்த பாட்டு நிறைய பேருக்கு தெரியாது. டைட்டில் ரோல் ஆகும்போது இந்த பாட்டு வரும். இல்லை, படம் ஆஸ் அ கான்செப்டாகவுமே இது சூப்பர் படம். பட் என்ன பியூட்டினா, இந்த படமும் சரி, பூவெல்லாம் கேட்டு பாரும் சரி, ஜோடியும் சரி, ரெண்டும் பேக் டு பேக் ரிலீஸ் ஆன படம், ஒரே கதை. ஆமாம், சேம் கோர் அது எப்படின்னே தெரியல. சரி, நம்ம இப்போ சேட் சாங் பார்க்கலாம். நிறைய பேரோட ஹார்ட் பிரேக் ஆந்தம், இப்போ வரைக்கும் ரொம்ப கேட்கப்படுகிற, நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே எஃப்எம்ஸில் அடிக்கடி போடப்படுகிற ஒரு பாடல். எனக்கு தெரிஞ்சு யுவன் ஹார்ட் பிரேக்குடைய லீக் ஆரம்பிச்சது இந்த பாடல் வச்சு தான். பிள்ளையார் சொல்லி போட்டு இதில் வச்சு தான். சரி வா, ஒரு கழுதையை போட்டு விடு அப்படின்னு உடனே அவர் ஒரு டிசைன் போட்டு விட்டு போனார். அதோடைய அலைகளை நம்ம இன்னும் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அதிர்வுகள். ஸோ அதில் இந்த வரி பயங்கரமாக இருக்கும். நிலவின் முதுகும் பெண்ணின் மனதும் என்றும் ரகசியம் தானா, கனவிலேனும் சொல்லடி பெண்ணை காதல் நிச்சயம் தானா அப்படின்னு என்னெல்லாம் யோசிச்சிருக்காங்க. நம்ம வந்துட்டு இப்போ தான் அந்த அது நான் ஒரு நேர்டு மூளை, இப்போ தான் இந்த மூணுடைய பேக் சைடில் வந்துட்டு சொசைட்டிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறது, இந்த ஃபேன் ஃபிக்ஷன், கான்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாம் படித்து என்னடா முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஓகே, இப்போ தான் தெரியும். ஓகே, நம்ம மூணோட ஒரே ஒரு சைடை மட்டும் தான் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னொரு சைடு வந்துட்டு நம்மளுக்கு தெரியவே தெரியாது அப்படின்ட்டுலாம் நம்ம யோசிக்கிறோம். அவங்க லிரிக்ஸில் அதை எடுத்து அதை பெண்ணோட மனசோட கம்பேர் பண்ணி இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டு கொடுக்கறதுக்கெலாம் ஒரு லிரிசிஸ்ட் வெயிட்டேஜ் வேணும். அதில் எந்த வரியும் செமையாக இருக்கும். என்னை தொடும் தென்றல் வெண்ணை தொடவில்லையா, என்னை சுடும் காதல் உன்னை சுடவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பழனி பாரதியை வந்து நம்ம சரியாக கொண்டாடல இல்லை, கொண்டாடவே இல்லை அதனால் அப்படியே மறந்து விட்டோம். தயவு செஞ்சு பழனி பாரதியோட ஒர்க்ஸ் எல்லாம் போய் கேளுங்க. காதலுக்கு மரியாதை ஃபுல் ஆல்பம் அந்த மனுஷன் எழுதுனது தான். காதலுக்கு மரியாதைன்னு இல்லை, இவனோட கரியர் ஸ்டார்டிங்லாம் அவருக்கு எக்கச்சக்க ஹிட்ஸு கொடுத்தது பழனி பாரதி. இளையராஜா சார் கூடவும் ஒரு நிறைய சாங்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பழனி பாரதியை பற்றி நம்ம தனியாக கண்டிப்பாக ஒரு பாட்காஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா ஹி டிசர்வ்ஸ் தட். அந்த மாதிரியான ஒரு ஒர்க்கு அவர் பண்ண எல்லாமே ஹிட்ஸ். அவரை வந்து நம்ம யாருமே கண்டுக்காமல் தவறுனது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம். ஸோ அதை வந்து நம்ம சரி பண்ணிடுவோம். கூடிய சீக்கிரமே அவரை பற்றின ஒரு ஃபுல்-ஃப்ளெஜ்ட் பாட்காஸ்ட்டில் நம்ம பேசலாம். ஸோ அடுத்த ஆல்பம் வந்து அப்பு வந்து ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக்கு. தலைவர் பிரசாந்த், டாப் ஸ்டார் பிரசாந்த் நடித்த படம். அகெயின் இவர் பிரகாஷ் ராஜை பார்த்து பயந்த படம். இது வந்து பூவெல்லாம் கேட்டுப்பார் மியூசிக்கலாகவும் சரி படமாகவும் சரி மிகப்பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் பண்ணுற படம் தேவாட்ட போகிறார் தலைவன். ஓ, நான் இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்துட்டேன், நான் திரும்ப இவன்ட்ட போவேன் நீங்கள் நினைக்கிறீங்க, சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேவாட்ட போகிறாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஆல்பம், எஸ்பெஷலி ஏனோ நினைத்தால் நெஞ்சு குழி இனிக்கும் அதே ஏனோ. ஏன்னா நான் இந்த பாட்டு கேட்டிருக்கேன் சின்ன வயசில், அப்படியே கடந்து போயிட்டேன். ஒரு 6 மாதம் முன்னாடி ஒரு ஹீரோயினோட இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்க ஒரு ஃபோட்டோவுக்கு கேப்ஷனாக இந்த சாங் போட்டிருந்தாங்க, நினைத்தால் நெஞ்சு குழி இனிக்கும் அது ஏனோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வரியை நான் எங்கேயோ பாட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடிச்சு கூகுள் பண்ணி பார்த்தா ஆஹா இந்த பாட்டு பார்த்தா எனக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்லும் போது தான் உங்கள் மூளை எனக்கு அப்படியே வியப்பாக தெரியும்.
இந்த லிரிக்கை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் தேடி எடுக்கிறீங்க பாருங்க. நான் எனக்கு அது வந்துட்டு படித்தேன், ஓகே ஏதோ ஒன்று அப்படின்ட்டு மூளை போயிடும். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு அந்த பாட்டு தெரியாமல் நான் கேட்கும் போது தோணும், இதை நம்ம அங்கே படிச்சிருக்கோம், அது இல்லை அப்படி ரிவர்ஸில் என் மூளை வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பாட்டு அது ஏனோ ஏனோ பயங்கரமாக இருக்கும். ஹரிஹரனும் சுஜாதாவும் அப்படி உருகி பாடியிருப்பாங்க அந்த பாட்டை. ஹரிஹரன் சுப்ரீமசி, சுஜாதா சுப்ரீமசி. சுப்ரீமசியை நம்ம கொஞ்சம் ஓவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு வரி இருக்கும், பால்வடியும் வான்நிலவில் தீ வடிவதேனோ, ராவழுதும் என் கனவுகள் என் கனவில் தேன் வடிவதேனோ அப்படின்னு சொல்லிட்டு, ஒளியை கண்கள் வெறுக்கும் இது ஏனோ அப்படின்னு செம்ம பாட்டு. இந்த பாட்டை தயவு செஞ்சு கேளுங்க. இந்த பாட்காஸ்ட் முடிஞ்ச பிறகு கேளுங்க. நான் முழுசாக கேட்டு முடிச்சிருக்கேன். முழுசாக கேட்டுட்டு கேளுங்க. நான் வேணா உங்களுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டும் போட்டுருவேன், அதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க. நிறைய பேர் போட்டிருந்தாங்க, ப்ரோ நீங்கள் அப்பப்போ ஒரு சஜஷன் சொல்கிறீங்க, நான் உடனே பாஸ் பண்ணிட்டு அந்த பாட்டுக்கு போய்ட்டு அந்த பாட்டை கேட்டுருக்கேன் ப்ரோ, பாட்காஸ்ட்டை மறந்துடுறேன் அப்படின்றான். ஏண்டா மூச்சை விட்டு ஒருத்தன் பேசிக்கிட்டு என்ன ரங்கா நியாயமா? நம்ம சஜஷன்ஸ் எல்லாத்தையும் கடைசியில் இல்லை அப்படி வைக்க முடியாது. அடுத்து நாங்கள் பிளேலிஸ்ட் போட்டுருவாங்க, எல்லா ஜூக் பாக்ஸையும் ஒன்றா கம்பைல் பண்ணி வச்சிடுறோம், நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இடம் பெறுவாயா மனசுக்குள்ளே, பக்கா தேவாவுடைய ஃப்ளேவர். தேவாவோட இது வந்து கொஞ்சம் அந்த நேருக்கு நேரோட சாயலில் இருக்கும் அந்த ஆல்பமோட சவுண்ட்ஸ். அந்த சாங்கில் அது வந்து அகெயின் இன்னமும் நம்ம ஆஃபீஸில் அப்படியே ஜாம் பண்ணி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்க பாட்டு இது. தேவா பாடல்கள்லாம் கேட்கும்போது சூர்யா வந்துட்டு செம எக்ஸைட் ஆகிடுவார். அது என்ன அப்படின்னே தெரியாது. தேவா மேலே வந்துட்டு சூர்யாவுக்கு அப்படி ஒரு அபரிவிதமான பாசம். சூர்யா அப்படிங்கிறது எங்களோட டிசைனருங்க. நீங்கள் சூர்யான்னு நினைச்சிடாதீங்க. ஆமாம், நம்ம நேருக்கு நேர்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். சூர்யா அப்படிங்கிறது வந்துட்டு எங்கள் ஆஃபீஸோட சீனியர் டிசைனர். ஸோ அதில் கூட ஒரு வரி இருக்கும், பகலினில் உன் வீட்டில் காவலன் ஆவேன், இரவில் எப்போதும் சேவகன் ஆவேன், விளக்காய் விழித்திருப்பேன். என்ன லவ் இதெல்லாம் இப்படி எப்படி எத்தனை பொண்ணுங்களை இவங்க லவ் பண்ணியிருப்பாங்க இப்படி எல்லாம் எழுதுறதுக்கு. வைரமுத்து அவர்களோட வரிகள்னு நினைக்கிறேன் அது. ஆமாம், அந்த ஆல்பம் ஃபுல்லாகவே வைரமுத்து தான். பட் எனக்கு இந்த ஆல்பமில் எந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் கெஸ் பண்ணேன். மெலடிஸில் அது ஓகே, ஏனோ ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இதுன்னு கெஸ் பண்ணி பார்க்கலாம். தெரிய மாட்டேங்குதே, ஒரு கெஸ் தோண மாட்டேங்குதே. ஏன்னா நான் சொன்னால் நீ ஷாக் ஆகிடுவேன், இந்த பாட்டா இது இவர் டேஸ்ட்லேயே இல்லையே அப்படின்னு சொல்லுவேன். அதனால தான் மேபி இருக்கும். சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். 50 ரூபா தான் நண்பாரின் தேவைக்கெல்லாம் நாளுக்கு ஒரு 50 ரூபா தான். சின்ன வயசுல என்னோட பக்கத்து வீட்டு பையனோட வந்து சட்டையை அதே மாதிரி போட்டு டான்ஸ் ஆடுவேன். ஓகே, அதனாலேயே அந்த பாட்டு பிடிக்கும். மெமரிஸ், கிரிஞ்ச் மெமரிஸ். அது அப்படியெல்லாம் கிரிஞ்சுன்னு பார்த்தா மெமரிஸே இருக்காதுங்க. நீ பண்ணுறது பூராவே கிரிஞ்சு தான். இன்னும் 5 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க விஷயங்களாம் கிரிஞ்சாக தான் தெரியும். ஓ இப்படி எல்லாமா நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் டெய்லி இந்த ஃபேஸ்புக் மெமரிஸில் போயிட்டு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டுருப்பேன். என்ன பண்ணி வச்சுருக்கான். என்னோட நாளாக வந்துட்டு 2 வருஷம் முன்னாடி நம்ம கரெக்டாக ஃபுல் 2 வருஷம் முன்னாடி தான். ஆமாம் 2 வருஷம் இல்லை, 2 வருஷம் முன்னாடி, போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் கரெக்டாக நம்மளுக்கு லாக்டவுன்லாம் ஆரம்பிச்சிது. நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் மீம் ஷேரிங் ஃப்ளோவில் இருந்தேன். எனக்குலாம் யூ ஹேவ் மெமரிஸ் அப்படின்ட்டு பார்த்தோன்னா 30-40 மீம்ஸ் போகும். என்ன 30-40 வந்துட்டு 25 மீம்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக டிப்ரெஷனாகவே இருக்குது. சரி மனநிலையை நம்ம பார்த்துப்போம், இல்லை நம்ம மெமரிஸ் எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் கிரிஞ்சுன்னு பார்த்தா மெமரிஸே இல்லை. இதுதான் இந்த பாட்காஸ்ட்டோட டேக்அவே. நீ பண்ணுறது பூராவே கிரிஞ்சு தான். இன்னைக்கு உங்களுக்கு ஜாலியாக இருக்கும், நாளைக்கு அது கிரிஞ்சு. அடுத்த ஆல்பம் எனக்கு தெரிஞ்சு மை ஃபேவரட் ஆஃப் ஏஆர் ரஹ்மான் இந்த ஆல்பம் தான். எஸ், எனக்கு தெரிஞ்சு இல்லை, மை ஃபேவரட் என் ஃபேவரட் என்ன எனக்கு தெரிஞ்சு மை ஃபேவரட். ஃபர்ஸ்ட் டைம் வந்து வசந்த் ரஹ்மான் கூட கொலாபரேட் பண்ணுறாரு. ஆஃப்டர் வெரைட்டி ஆஃப் மியூசிஷியன்ஸ் கூட பண்ணிட்டு ரஹ்மான் கூட பண்ணுறாரு. 5 பாட்டு, 5 பாட்டுமே 5மே முத்தான பாட்டு. 5மே வந்து ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதில்லை. அந்த பாட்டு 5 பாட்டையும் ஒரு தராசில் வச்சு உங்களால் எது பெருசு எது மாசான சாங்னு வந்து உங்களால் ஜட்ஜ் பண்ணுறதுக்கே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி பாட்டு. 5ம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும், 5ம் செம வர்சடைலாக இருக்கும். 5 பஞ்சபூத எலமெண்ட்ஸ் பற்றி அதுவும் ப்ரமோட் பண்ணது இந்த சோஷியல் மீடியாக்கள்லாம் வந்துட்டு. இந்த பற்றியா திஸ் இஸ் அபவுட் ஃபயர், இது அபவுட் விண்டுடா, இது வந்துட்டு நீரை பற்றினது, இது பூமியை பற்றினது. பாரேன் பயங்கரமாக இருக்கே ஆல்கமிஸ்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதெல்லாம் வந்து அப்போ
படத்துக்காக பண்ணதுதான். பண்ணதுதான். நம்ம ரொம்ப லேட்டாக டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம லேட்டாக புரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு வந்து அந்த ரிதம்னு சொல்லும்போது ஞாபகம் வருது நதியே நதியே காதல் நதியே தான். எஸ், உன்னிமேனன் விளாண்டுருப்பார். அப்படியே அது வந்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க தெரியுமா, இதில் வந்துட்டு தென்காசியில் இருக்கும் போது அந்த காற்று, அந்த ஈர காற்று என் மேலே அடிக்க அந்த ஃபீலிங் இருக்கும் அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்குற பாட்டு அது. அர்ஜுன் வேற அந்த படத்தை அந்த சாங்கில் நிறைய ஃப்ரேம்ஸில் அப்படி தான் ஈரத்தில் நனைஞ்சிட்டு இருப்பார், அவரே நடிக்கிட்டு இருப்பார். எனக்கு அப்படியே குற்றால மெமரிஸ் வந்துடும். செமையாக இருக்கும். நம்மளே வந்துட்டு ஒரு கொடைக்கானல்லையோ ஊட்டிலையோ, நம்ம இப்போ சென்னையில் தானே இருக்கோம், ஆனால் எனக்கு என்னவோ கொடைக்கானலில் இருக்க மாதிரியே ஃபீலிங் அப்படின்ட்டு அது பாட்டு கொண்டு போயிடும். சரியான இது. அண்ட் லிரிக்ஸ் அமேசிங்கான லிரிக்ஸ். அப்படியே அந்த நதி ஆறெல்லாம் வந்துட்டு விமனோட கம்பேர் பண்ணி எழுதியிருப்பாங்க. என்ன அடிச்சுட்டு எழுதுறாங்க அப்படிங்கிறது தெரியல. நீ திரும்ப திரும்ப அதிலேயே இருக்க. எஸ், அதில் எனக்கு இந்த வரி ரொம்ப பிடிக்கும். நடந்தால் அருவி, எழுந்தால் அருவி, நின்றால் கடல் அல்லோ, சமைந்தால் குமரி, மணந்தால் மனைவி, பெற்றால் தாய் அல்லோ அப்படின்னு சொல்லிட்டு, சிறு நதிகளே நதியிடும் கரைகளே. என்ன பாட்டி, அந்த மாதிரிலாம் பாட்டு இப்போ பண்ணவே மாட்டாங்க. எனக்கு வந்துட்டு இது பிடிக்கும். தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோமோ, தண்ணீர் கரையில் முடிக்கிறோமோ. நம்ம லைஃபே அதுதான், இதுதான்டா வாழ்க்கை, இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு ஒரு லைன்ல அப்படி சொல்றதெல்லாம் எப்படி சொல்றீங்க தெரியல. அதுமாரி இன்னொன்று இருக்கும், ஒரு ஹைல பாடியிருப்பாரு, வண்ண வண்ண பெண்ணே வட்டமிடும் நதியே வளைவுகள் அழகு, உங்கள் வளைவுகள் அழகு, ஓ மெல்லிசைகள் படித்தல் மேடு பள்ளம் மறைத்தல் நதிகளின் குணமே அது நங்கையின் குணமே. பா சரியான இது. அதே இந்த தீம்தனா ஹுக்கு, என்ன ஹுக்கு, அதில் பேக்ரவுண்டில் இந்த மிருதங்கமும் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். படம் கிளைமேக்ஸில் வந்துட்டு அந்த ட்ரெயின் அப்படி போன உடனே மறுபடியும் இந்த ஹுக்கு ஆரம்பிக்கும். நம்மளே அறியாமல் நம்ம அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வந்துட்டு எஸ் திஸ் இஸ் த மொமெண்ட் யூ பீன் வெயிட்டிங் ஃபார் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஃபீல் கொடுக்கும். சரியான படம், சரியான ஆல்பம். அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு காற்றே என் வாசல் வந்தாய். நீ அதை சொல்ல வந்தியா? எனக்கு நான் ரொம்ப பிடிச்ச பாட்டுக்கு போயிட்டேன். எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து அன்பே இது நிஜம்தான். அந்த பாட்டெல்லாம் வந்து சின்ன வயசில் நான் அப்ரிஷியேட்டே பண்ணது கிடையாதுங்க. அப்போது அதுதான் அந்த மைண்ட் செட் நம்மளுக்கு இருந்ததில்லை. ஆமாம், ஆனால் வளர 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 என்ன இது மெலடி தாங்க. அந்த பாட்டு கேட்டு அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு வயலின் வரும் பாரு, அப்படியே அருவி மாதிரி வயலின்ஸ் அப்படி சிலுத்துரும். அப்படியே அந்த வயலின் ஸ்ட்ரிங்லேயே நம்மள அறுக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், கலகலவென பொழியும் பொழியும் மேகம் எங்கு செல்லதோ. அதுலேயும் அந்த பீட்டு ஒரு மாதிரி பாட்டு கேட்கும் போது காதில் அந்த பீட்டு விழாது, நெஞ்சில் விழும். அந்த பீட்டெல்லாம் நெஞ்சில் ஏறி மிதிச்ச மாதிரி இருக்கும். மிதிச்சாங்கன்னு சொல்ல முடியாது, நம்ம விழுந்துட்டோம்னா தட்டி எழுப்புவாங்க தெரியும், அந்த ஒரு ஃபீலில் இருக்கும். இல்லை, அந்த பாட்டோட ஃபுல்லாகவே ஸ்டார்டிங் வயலின் ஸ்ட்ரிங் செஷன் மட்டும் இல்லை, சாங் த்ரூ அவுட்டாக இருக்க ஸ்ட்ரிங் செஷன் அவ்வளோ அழகாக இருக்கும். வேறு லெவல் சாங். அந்த சாங் என்னோட ஃபேவரட். நீ வந்து காற்றேன் வாசல் வந்த எஸ் காற்றேன் வாசல் வந்த வந்துட்டு அகைன் அதுதான் ஒரு இந்த பாட்டு கேட்ட உடனே நம்ம எப்படி இதுக்கு நதியை கேட்டோடனே நம்ம ஊட்டி கொடைக்கானல் அப்படி போனோமோ, இந்த பாட்டு ஆரம்பித்த உடனே ஒரு சஹாரா டெசர்ட், ஒரு தார் டெசர்ட் நம்மளை அப்படியே தூக்கி அந்த பக்கம் வச்சுருவாங்க. ஏன்னா அந்த விஷுவல் அவ்வளோ ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கும். ஏன்னா பாட்டு அவங்க எழுத ஆரம்பித்ததுமே அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்துட்டு ஃபயரை பற்றினது, இது லேண்டை பற்றினது அப்படின்ட்டு அவங்க வைக்கும் போதே, ஸோ விஷுவலிங்கும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க. அப்படின்றப்ப அந்த டெசர்ட்டில் அந்த அப்படியே குதிக்க காற்றடிக்க இதில் சுச்சுவேஷன்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம நேராக அங்கே போயிடுவோம். ஆஹா ஓகே, அர்ஜுன், ஜோதிகா, சஹாரா டெசர்ட், இப்படி தான் நம்மளுக்கு அந்த பாட்டு கேட்கும் போதே ஆரம்பிக்கும். ஆனால் அதில் வந்துட்டு ரொமான்டிக்காக எழுதியிருப்பாங்க. எஸ்பெஷலி இந்த வழி இருக்குமே, கார்காலம் அடைக்கும் போது ஒழிந்து கொள்ள நீ வேண்டும், தாவணி குடை பிடிப்பாயா. அது மட்டும் கொஞ்சம் சத்தமாக போயிடுவோமா? வேணாம், நான் பாட்டு பாட வேணாம் தான் நான் நினைக்கிறேன். என்னைய மீறி வந்துடுது. அது பாட்டுக்காரனாக இருந்துட்டு பாட்டு பாடலைன்னா எப்படி? அது சரி. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் தான் ஃபன் மூமெண்ட். நான் எடிட்டில் கேட்டுக்கிட்டுலாம் இருக்கும்போது நீங்கள் திடீர்னு அப்படியே டோன் விட்டு பிரேக் ஆகி பாடும்போது தான் அந்த ஒரு ஃபன் ஆரம்பிக்கும். ஹே என்ஜாய் பண்ணுறாரு அந்த மாதிரி. அது மாதிரி உன்னி கிருஷ்ணன் அகைன்
ஐயோ உன்னிகிருஷ்ணன் திரும்ப பாடணும்னு நினைக்கிறேன். செமையாக பாடியிருப்பார். நீ அருகில் வந்து நெழிய நான் உன்னருகில் வந்து உன் மனதில் சென்று ஒளிய நீ உன் மனதில் என்னுறவும் அந்த 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 லைன் வரும்போது நீ கவனிச்சா நீ அருகில் வந்து நெளிய அப்போ வந்து ஒரு சின்ன ஃப்ளூட் பின்னாடி இருக்கும். எனக்கு ஞாபகம் கேட்டேன்னா செம்மையாக இருக்கும். அது நிறையா இந்த மாதிரி சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சின்ன சின்ன ஆர்கஸ்ட்ரேஷன்லாம் வந்துட்டு இப்போ நம்ம கேட்கும்போது இந்த வயசுல தான் அது ஹிட் பண்ணுது. ஹே பாரு இங்கே இந்த மாதிரி ஒரு ஃப்ளூட் வச்சுருக்காங்க, ஒரு சின்ன ட்ரம்பட் ப்ளோ வச்சுருக்காங்க, பாரு ஒரு பியானோ ப்ரெஸ் இருக்கு பாரு அப்படின்னாவது நல்லா இருக்குது. அதெல்லாம் கேட்க எவ்வளோ மெனக்கெட்டு ஒரு இடத்த ஃபில் பண்ணியிருக்காங்க. ஃபில்லுன்றது கூட இல்லை, அதை வச்சா அது அவ்வளோ அழகாகுது. கண்டிப்பாக எலிவேட் ஆகிறனால தான் அதை வச்சுருப்பாங்க. அந்த ஒரு அதான் மெனக்கெடல் அதை பண்ணும்போது ஒரு நம்மளே அறியாமல் நம்மளுக்கு ஒரு வியப்பும் ஒரு அப்ரிசியேஷனும் அந்த ஆர்டிஸ்ட் மேலேயே வந்துடும். பாரு அப்படின்னு அதுதான் அந்த பியூட்டியை இன்னும் எஸ்கலேட் பண்ணுது. அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து ஐயோ பாத்திக்கிச்சு ரம்யா கிருஷ்ணன் சூப்பரிமசி. இன்னும் அவங்க அப்படியே இருக்காங்க. சின்ன வயசில் அந்த பாட்டெலாம் பார்க்க மாட்டேன், தெரியல, டிவி சேனல் மாற்றிடுவேன். நான் ரொம்ப பேசிக்கலி சைட் டைப் குட் பாய் உதித் நாராயண் அப்படியே என்ஜாய் பண்ணி பாடிடுவார். சரியான பாட்டு. அண்ட் அந்த ஒரு இந்த என்ன சொல்கிறது, படத்தை விட்டு பிரேக் ஆகி ஒரு பாட்டு இப்படி அந்த பண்ணணும் அந்த ஒரு ஸ்டைல் அதில் அந்த பாட்டில் இருக்கும். பட் நம்மளுக்கு எங்கேயுமே வந்துட்டு எதுக்கு இந்த பாட்டெல்லாம் அப்படின்னு தான் ஃபீலே பண்ண வைக்காது. அப்புறம் அந்த படத்தில் இருக்க கடைசி பாடல் தனியே தனியே சங்கர் மகாதேவன் ஃபீச்சரான ஒரே தமிழ் பாட்டுன்னு நினைக்கிறேன் நான். வேறு எந்த பாட்டுலையும் ஒரு ஃபீச்சரான ஞாபகம் எனக்கு இல்லை. மேபி இருக்கலாம், வாய்ப்புகள் செக் பண்ணி. நாகேந்திரன் வேறு டான்ஸ் அடிப்பான், செம்மையாக இருக்கும் அந்த பாட்டு. சின்ன வயசில் அந்த பாட்டு பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி சட்டை வேணும், ப்ளூ கலர் மேலே பிளாக் கலர் கோட்டு வேணும் அப்படின்லாம் கேட்டு அடம்பிடிச்சிருக்க காலங்கள்லாம் இருக்குது. அடுத்த ஆல்பமுக்கு போவோமா? அடுத்த ஆல்பம் ரிதம் மாதிரி ஒரு மனுஷன் ஒரு மியூசிக்கல் ஹிட், ஒரு ஃபிலிம் ஹிட் கொடுத்த பிறகு அவர் பண்ணுற படத்துக்கு நம்ம ஜென்ரல் ஆடியன்ஸாக என்ன எதிர்பார்ப்போம்? அடுத்த படமும் ரஹ்மான் தான் மியூசிக் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது இல்லை, 5 பாட்டு 5 வேறு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு முடிவு பண்ணி பண்ண ஆல்பம் தான் ஏய் நீ ரொம்ப அழகாக இருக்கு. எனக்கு அந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச பாட்டு யாமினி. டவுட் இல்லை, செம்மையாக இருக்கும். ஹரிஷ் ராகவேந்திரா அந்த சாங் விஷுவல் பண்ண விதம், யாமினி யாமினி என் காதனி யாரடி என்னிடம் சொல்லடி, செம்மையாக இருக்கும். அதுக்கு சாங்கே வந்து ஒரு கான்வர்சேஷனாக இருக்கும். கிராமமா நகரமா இந்தியா தாண்டியா இங்கு தான் வாழ்கிறாள் சொல்லடி. படமே வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவி. நல்லா நம்மளுக்கு என்ன சொல்கிறது, காமெடி ட்ராக் அதில் சூப்பராக இருக்கும், ரொமான்ஸ் இருக்கும், அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், ஒரு டீனேஜ் ஃப்ளேவர் இருக்கும். ஷாம் சூப்பரிமசி. இதுக்கு மேலே இவங்க சூப்பரிமசின்னு சொன்னால் இல்லை அப்போ சூப்பரிமசி அப்போ இல்லை நான் அந்த வேர்டே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டா அது கஷ்டங்க, அது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதில் இந்த ஒரு பாட்டு இருக்குது, யாமினி பண்ணது அரவிந்த் சங்கர் டுவோ. அப்புறம் இந்த சாங் இருக்கு தொட்டு தொட்டு ரமேஷ் விநாயகம் பண்ணது. அதுக்கெல்லாம் நான் தான் சொல்கிறேனே, இந்த மாதிரி பாட்டெல்லாம் கான்ஷியஸாக நம்மளுக்கு தோணவே தோணாது. எவ்வளோ நேரம் யோசிச்சாலும் இந்த மாதிரி பாட்டெல்லாம் தோணாது. ஆனால் இந்த பாட்டு ப்ளே ஆன உடனே நம்ம வைபாக ஆரம்பிச்சோம். ஏன்னா நம்மளோட சைல்டுஹுட் மெமரியில் வந்துட்டு அது எம்பட் ஆயிடுச்சு. கேடிவியில் சன் டிவிலாம் பார்த்து நம்மளுக்கு இருந்த படங்கள் இதுதான். அதனால தான் நம்ம அந்த படத்தையும் அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கிறோம். பட் மியூசிக்கை வந்துட்டு நம்ம அப்போ மதிக்கலை, இப்போ நம்மளுக்கு அதோட அருமையாகிறது புரியுது. எஸ், அதான் எனக்கு அந்த 2 பாடல்களும் இந்த ஆல்பம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுத்த ஆல்பம் போகலாமா? எஸ், அடுத்த ஆல்பம் பற்றி சொல்லணும். அடுத்த ஆல்பம் வந்து நான் 9th படிச்சுட்டு இருந்தேன், இல்லை 9th இல்லை 10th +1 படிச்சுட்டு இருக்கும்போது குமுதமில் ஒரு இன்டர்வியூ வசந்தோடது. அப்போ தான் பார்க்குறேன் அவர் ஒரு படம் பண்ணி முடிச்சிட்டாரு. படம் பேர் சத்தம் போடாது, யுவன் மியூசிக் அப்படின்னோடனே நான் ட்ரிகர் ஆகிட்டேன். ஆஹா, யுவன் பூவெல்லாம் கேட்டு பார்ப்பேன், காம்போ திரும்ப வருதுரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சத்தமே இல்லாமல் பெரிய ஆடியோ லான்ச் இல்லை, எனக்கு கேசட் கிடைக்கல. எனக்கு கேசட் கிடைக்கல. படம் ரிலீஸ்க்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கேசட் சிடியெல்லாம் நான் இது பண்ணேன். அந்த வேறு லெவல் ஆல்பம், எல்லா பாடல்களும் முத்துக்குமார்.
முத்துக்குமார், அழகு குட்டி செல்லமாக இருக்கட்டும், பேசுகிறேனாக இருக்கட்டும். அழகு குட்டி செல்லம்லாம் அப்போ சன் மியூசிக்கில் போட்டு தீட்டுவானுங்க, தேய்ச்சி ஹவு கியூட் என்ன மாதிரி இருக்கு பாரு அப்படின்ட்டு வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருந்த பாட்டு. அதெல்லாம் அதுலேயும் லிரிக்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். எப்போதும் இவள் மீது பால் வாசனை, எந்த மொழியை சிந்திக்கும் இவன் யோசனை அப்படின்ட்டு. எப்படிடா இதெல்லாம் யோசிச்சிருக்கீங்க. சிலாகிச்சு எழுதணும், அந்த கீவேர்டு தான் சிலாகிச்சு எழுதுறது. முத்துக்குமார்லாம் அதை பயங்கரமாக பண்ணிட்டு இருந்த மனுஷன். எஸ்பெஷலி எனக்கு இந்த லைன் ரொம்ப பிடிக்கும். ரோஜாப்பூ கைரெண்டும் காற்றோடு கதை பேசும், உன் பின்னலகில் பௌர்ணமிகள் தகதிமிதா ஜதி பேசும், எந்த நேரம் ஓயாத அழுகை, ஏன் இந்த முட்டிக்கால் தொழுகை, எப்போதும் இவன் மீது பால் வாசனை, எந்த மொழி சிந்திக்கும் இவன் யோசனை. இது சொன்ன மாதிரி எந்த நாட்டை பிடித்து விட்டான் இப்படி ஒரு ரட்டினக்கால் தோரணை அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவல் சாங். ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸாக மட்டும்தான் வரும், செகண்ட் ஸ்டாண்ட்ஸாக வராது. அதை ஷார்ட்டாக தான் விஷுவல் பண்ணியிருப்பாங்க. விஷுவலும் வந்துட்டு ரொம்ப இதுவாக கிராண்டாக பண்ணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. சிம்பிளாக குழந்தைங்களை வந்துட்டு பிருத்திவிராஜ் கொஞ்சிக்கிட்டு இருப்பாரு, அவங்கள பார்த்து அவர் ரசிச்சுக்கிட்டு இருப்பாரு, அதை நம்ம ரசிச்சுக்கிட்டு இருப்போம், அவ்வளோதான். அதே தான். அப்புறம் இந்த பாட்டு இருக்கே, ஓ இந்த காதல் எனும் போதும் வந்து ஏன் என்னை கொல்லுகின்றதோ. எனக்கு தெரிஞ்ச அர்ஜுனன் சாமி பாடின 2வது தமிழ் பாடல் இது. ஃபர்ஸ்ட் அவர் வாய்ஸில் பாடினார், செகண்டு இது அவர் பாடின இன்னொரு பாட்டு ஓகே ஓகேல இருக்குது. சி ஒரு கல் ஒரு கண்ணாடியில் ஒரு கல் ஒரு கண்ணாடியோட இன்னொரு வெர்ஷன் அவர் பாடியிருப்பார். காதல் என்னும் பூதமும் பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த காதலில் வந்து பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சபடி, காதல் காத்திருந்தால் எதிரில் செல்லும் பேருந்தா அப்படின்னு எழுதியிருப்பார். காதல் காத்திருந்தால் எதிரில் செல்லும் பேருந்தா. நம்ம இந்த பக்கம் வெயிட் பண்ணிருப்போம், இந்த பக்கம் நம்ம பஸ்ஸே வராது, அந்த பக்கம். அதுக்கப்புறம் அதுக்கடுத்து எழுதியிருப்பாரு, பட்டம் பறந்த பின்னே கையில் தங்கும் நூல் கண்டா அப்படின்னு சொல்லி, கையில் மிஞ்சும் நூல் கண்டா அப்படின்னு எழுதியிருப்பாரு. காதல் காய்ச்சலுக்கு காதல் மட்டும்தான் மறந்தா, எட்டி உதைக்க எந்த நுள்ளம் என்ன கால் பந்தா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதுலேயே அடுத்த வடி பயம் பண்ணுவோம், கண்ணாடி என்னெஞ்சம் தானடி, கையில் உன் கையில் கல்லின்றி ஏனடி அப்படின்னு ஒரு கல் ஒரு கண்ணாடி. ஸோ அந்த பாடலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பேசுகிறேன் வந்து அடுத்த பாடல். அந்த பாட்டை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம், சாங் ஆஃப் ஹோப்லேயும் நான் பேசியிருக்கேன். ஆமாம், என்னைக்காவது நீங்கள் ரொம்ப என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்திங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் வேறு எதையுமே யோசிக்காதீங்க, அந்த சாங் கேளுங்க, பாட்டு கேளுங்க. 100% உங்களுக்கு வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு. கம்ஃபர்ட் சாங்ஸ். கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் இலைப்பாற மரங்கள் இல்லை, கலங்கலமலே கண்டம் தாண்டுமே, முற்றுப்புள்ளி அருகில் நீயும் மீண்டும் சின்ன புள்ளிகள் வைத்தால் முடிவென்பதும் ஆரம்பமே. ஸோ இந்த வரிகள் தான், இதுதான், இவ்வளோதான் வாழ்க்கை அப்படி தட்டி விட்டு நீங்கள் போயிட்டே இருங்க அடுத்த வேலையை பார்த்துட்டு. ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா, இந்த படத்தில் இருக்க இன்னும் 2 பாடல்கள் வந்து சரியாக ரீச் ஆகலை. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு 2மே, ஒன்று காதல் பிரியதா, இன்னொன்று எந்த குதிரையில் வருவான். எந்த குதிரையில் வருவான் வந்து ஸ்ரேயா கோஷலும் ராகுல் நம்பியாரும் பயங்கரமாக பாடியிருப்பாங்க அந்த சாங்கை. ஒரு ஒரு பப் ஃபீலில் வேறு லெவலில் இருக்கும் அந்த சாங் அரேஞ்ச்மெண்ட்டும். இதற்கு தானே நானாய் ஆசைப்பட்டேன் கேசனோவா அப்படின்லாம் பாடியிருப்பாங்க, பயங்கரமாக இருக்கும். ஆல்சோ காதல் பெரியதா, சுதா ரகுநாதன் ஒரு பாப் சாங், இங்கிலீஷ் பாப் சாங் பாடினா எப்படி இருக்குமோ அதுதான் அந்த சாங். இந்த 2 சாங்கை நீங்கள் கேட்கலன்னா தயவு செஞ்சு பாட்காஸ்ட்டை கேட்டு முடிச்சுட்டு போய் கேளுங்க. அவ்வளோதான். எஸ், 2மே வேறு லெவல் சாங், அது பெருசாக நோட்டீஸ் ஆகலை. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். அண்ட் இதுலேயும் மறுபடியும் அகைன் வந்துட்டு அந்த ஒரு பயமுறுத்துகிற ஃபேக்டரை வந்துட்டு வசந்த் யூஸ் பண்ணியிருப்பாரு. நிதின் சத்யாவை பார்த்தாலே டெரர். அப்போ தான் சென்னை 28லாம் அந்த இதில் தான் இருக்கும், செம்ம ஃபன்னாக என்ஜாய் பண்ணியிருப்போம். அதுவும் அந்த கிளைமேக்ஸில் வந்துட்டு சிவாவுக்கும் நிதின் சத்யாவுக்கும் சண்டைலாம் வந்திருக்கும். சிவா வந்துட்டு ஒரு டைவ் அடிச்சு கேட்ச் எல்லாம் பிடிப்பாரு, பிடிச்சனே தட்டி கொடுத்து சூப்பர் மச்சான் அப்படின்ட்டு போவாங்க. என்ன மனுஷையா, என்ன ஃப்ரெண்ட்ஷிப்யா அப்படின்ட்டுலாம் நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம், சரியாக இருக்கும். பட் இப்படி ஒரு படத்தில் நிதின் சத்யாவை பார்த்த உடனே கிரிச்சலாக இருக்கும் நம்மளுக்கே. இப்படி இருக்கா, நீ நல்லவன் நினச்சேன், நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற, அவ்வளோ ஃபீல் பண்ண கேட்கும். ஆல்சோ அந்த ஆல்பம் வந்து வெரைட்டி ஆஃப் சிங்கர்ஸ் செம்மையாக இருக்கும். அழகு குட்டி செல்லம் வந்து சங்கர் மகாதேவன் பாடியிருப்பார். ஓ இந்த காதல் இன்னும் வந்து அந்தரன். பேசுகிறேன் வந்து நேஹா பேசன். எந்த குதிரையில் ஸ்ரேயா கோஷல் ராகுல் நம்பியார். காதல் பிரியதா சுதா ரகுநாதன். காதல் பிரியதாக்கெல்லாம் வந்து நேஹா பேசினோட வாய்ஸ் வந்து கரெக்டாக செட் ஆகும். ஆனால் அவங்க இல்லாமல் ஒரு கிளாசிக்கல் சிங்கரை கூப்பிட்டு வச்சு அந்த பாட்டு பாடினதுலாம் வந்து மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஆஃப் யுவன்.
ஏன்னா என்னால் முடியும். ஏன்னா என்னால் முடியும். முடியும். ஸோ அந்த மாதிரி தக்கு பண்ணியிருப்பார் எங்கால். ஸோ அடுத்த ஆல்பம் மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் 3 பேர் 3 காதல். எகெயின் அந்த சத்தம் போடாதே காம்போ திரும்ப வருது. ஒரு 3 ஹீரோ, ஒரு அன்கன்வென்ஷனலான ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்லாம் ஹைப் பண்ணாங்க. கேலக்ஸி ஸ்டார் விமல் அண்ணா இருப்பார். ஆமாம். படம் ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த படத்தில் இருக்கிற சாங் பிட்ஸ்லாம் வந்து ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணாங்க அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஸோ அதுலேருந்தே எனக்கு தெரிஞ்சு போச்சு இது வேறு லெவல் ஆல்பமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது வேறு லெவல் ஆல்பம் தான். கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி சரியான படம், சரியான கதை அந்த பாடல்களுக்கு அமையலன்னு தான் சொன்னோம். வசந்த் சொன்னார் அந்த ஆல்பம் ரிலீஸ் அப்போது இந்த ஆல்பம் வந்து ரொம்ப ஒரு போஸ்ட் மாடர்னான ஆல்பம். இது இப்போ கரண்ட்டாகவும் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும், இது அடுத்து ஒரு 20 வருஷம் கழிச்சு கேட்டாலும் உங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி பிடிக்குங்கிறத தாண்டி அப்போ இருக்கிற கண்டெம்பரரி மியூசிக்கு காம்படேட்டிவாக அந்த ஆல்பம் இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆட இளையராஜா பாட்டுன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு ஆல்பம் இது வேறு லெவல். எனக்கு இந்த ஆல்பமே ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு? எனக்கு நிறைய பாட்டு வந்து ஞாபகம் இல்லை. எனக்கு வந்து மழை தான் கண்ணு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து படப்படக்குது மனமே ரொம்ப பிடிக்கும். படப்படக்குது மனமே, துடிக்குது தினமே, எந்தன் பெருங்காதல் குறையாதது அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். உனக்காகவே உயிர் வாழ்கிறேன் பிடிக்கும். யுவன் அப்படியே உருகி பாடியிருப்பார். மலையோரத்தில் ஒரு மரத்தடி, அங்கு சின்னதாய் ஒரு வீடடி, சுற்றி எங்கிலும் தனிமை, உன்னீர கூந்தா என் மீது மோத வேண்டும். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, யுவன் பாடல்கள் பாடும்போது வந்துட்டு நம்மளே அறியாமல் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். பாடிடலாம் ஹை பிச். இது வந்துட்டு நாங்கள் தப்பான விதத்தில் நாங்கள் சொல்லவே இல்லை. யுவன் வந்துட்டு நம்மளுடைய என்ன சொல்கிறது, நம்மளோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு பூஸ்ட் பண்ணுறாரு. உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகுதா, பிரச்சனை இல்லை, ஹை பிச் ஆகும்போது லேசாக அப்படி கிச்சு வருதா, நான் அப்படி தான் பாடுவேன் அப்படின்ட்டு யுவனே பாடியிருப்பார். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாடுறீங்க அப்படின்றப்ப யுவன் சங்கர் ராஜாவே அப்படிலாம் பண்ணியிருக்காரு, நம்ம பரவாயில்ல பாடலாம் அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்மளே அறியாமல். சந்தோஷ் நாராயணன் ஒரு தடவை என்கிட்ட சொன்னார், அவர் பாடுறதுக்கான கான்ஃபிடென்ஸ் எனக்கு இவன்ட்ட இருந்து தான் வந்துச்சு. அதுக்கு எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்ததே இவன் தான். நம்ம பாடுறதா பாட்டு அப்படின்ட்டு சந்தோஷ் நாராயணன் வச்சது அவர் தான். ஸோ அது ஒன்று. எஸ்பெஷலி இந்த ஆல்பமில் பெஸ்ட்டு சாங்னா எனக்கு தெரிஞ்சது ஆஹா காதல் கொஞ்சம் பேசுதே தான். நந்தினி ஸ்ரீகர் பாடியிருப்பாங்க. நந்தினி ஸ்ரீகர் பாம்பேயில் பெரிய சிங்கர். ஸோ அவங்க பாடின ஒன் ஆஃப் த தமிழ் சாங் அது. ஸோ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்சோ இந்த படத்தில் லாஸ்ட் தான் அந்த ஸ்டாப் த பாட்டை ரிலீஸ் பண்ணாங்க. ஸ்டாப் த பாட்டு ரொம்ப ஃபங்கியான ஒரு சாங். பட் அந்த ஃபங்கியான சாங்லேயும் என்னென்ன செய்ய முடியுமோ நான் அப்படி தான்டா செய்வேன், என் வசந்த் சாருக்கு நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் பண்ணி வச்சுருப்பார். என்னால் முடியும் அந்த மொமெண்ட்டு. ரமேஷ் விநாயகம் பாடியிருப்பார் அந்த பாட்டை. ஸோ வசந்த் சாரோட ஆல்மோஸ்ட் எல்லா படம் பற்றியும் பேசிட்டோம். அவர் அடுத்து வந்து சிவரஞ்சனியும் சில பெண்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஓடிடி ரிலீஸ். ஆமாம், சோனி லிவ்ல வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வருது தான், ட்ரெய்லர் தான் வந்திருக்கு. அப்படியா? நவம்பர் 7th 8th போல தான் ரிலீஸ்னு சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு ஞாபகம். சரியாக தெரியவில்லை. ஆனால் அந்த படத்துக்கு இசை ஞானி இளையராஜா, அதாவது அவர் ஃபஸ்ட்டு படத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து ராஜா கூட படம் பண்ணுறாரு வசந்த் சார். இஃப் அட் ஆல் நீங்கள் இந்த எபிசோடை கேட்டிருக்கீங்கன்னா, வி ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ தட் நான் உங்களை பயங்கரமாக அட்மையர் பண்ணுற ஒருத்தன். உங்களோட இன்டர்வியூஸ்லாம் வந்து பார்ப்பேன். நீங்கள் ஒரு சில விஷயங்களை பற்றியெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து உங்களை தவிர வேறு யார் அதை சொன்னாலும் ரொம்ப பிளாண்டாக இருக்கும். நீங்கள் சொல்கிற ஒரு நரேஷனில் வந்து ஒரு ஹார்ட் டு ஹார்ட்டான ஒரு எமோஷன்ஸாக இருக்குது. ஸோ இதை வசந்த் சார் சம்மந்தப்பட்டவங்க யார் அந்த காலத்துக்கு மாடர்னான விஷயங்களை. ஆமாம், ரொம்ப போஸ்ட் மாடர்னான ஒரு விதம்லாம் அந்த காலத்து இப்போவுமே நிறைய பேர் அதெல்லாம் ஒத்துக்கிறாங்க. அந்த டிவோர்ஸ்டு விமன், டிவோர்ஸ்டு ஹஸ்பண்ட், டிவோர்ஸில் செப்பரேட்டட், விடோடு அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அப்படின்றப்ப இன்னுமே அதுக்கு நிறைய ஃபேமிலிஸ் வந்துட்டு ஒரு மாதிரி அதை ஆடாக பார்க்கறதுல இருந்துன்னு. பட் அப்போ வந்துட்டு 2000 நீங்கள் அதை பண்ண சம்பவம் வந்து சிறப்பான சம்பவம். இப்படி தான்டா லவ் இருக்கும் அப்படின்றதுலாம் அதில் எந்த தப்பும் இல்லைங்கிறது நீங்கள் போர்ட்ரே பண்ணியிருந்தது ரொம்ப பாராட்டுக்குரியது. ஸோ இவ்வளோ நேரம் பாட்காஸ்ட் கேட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த பாட்காஸ்ட் கேட்டு நீங்கள் கண்டிப்பாக போய்
வசந்த் சாரோட டிஸ்கோகிராஃபி கேட்டு அவரோட பாடல்கள் கேட்டு அதை இன்னும் எக்ஸ்ட்ராவாக அப்ரிஷியேட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு பாட்காஸ்ட்டில் சீக்கிரமே சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன். ஆல்சோ திரு ஆல்டோ அவர்களே 2 மாதம் கழித்து வந்து இதை பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதாவது என்ன சொல்ல அப்படின்னா, அதை வேற கேட்டுவிட்டீங்க தம்பி, மனசெல்லாம் புண்ணாக எனக்கு அப்படின்னுட்டெல்லாம் எதுவும் இல்லை. அதே தான், ஒரே ஆஃபீஸில் தான் வேலை செய்யறோம். யார் யார் எப்படியெல்லாம் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கே நல்லா தெரியும். அண்டு பொதுமக்கள் எல்லாருக்கும் மன்னிப்பு நான் கேட்க விரும்புகிறேன். என் குரலாலையும் கண்டென்ட் டிலே பண்ணதாலையும் வந்துட்டு பாட்காஸ்ட் வந்துட்டு இப்படி ஆனது வந்துட்டு வருத்தமாக தான் இருக்குது. அதனால் உங்களை தண்டிக்கும் விதமாக இதே சூப்பரான குரலில் இன்னொரு பாட்காஸ்ட்டையும் நாங்கள் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்துலேயே நாங்கள் இருக்கோம். ஸோ அதையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்போ அண்ணா சொல்கிற மாதிரி தான், நிறையா பாடல்கள் கேளுங்க, நிறையா பாட்டுங்களை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்க ஷேர் பண்ணுறதை கேளுங்க, மியூசிக்கை என்ஜாய் பண்ணுங்கள், அப்ரிஷியேட் பண்ணுங்கள். மியூசிக் 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 அவ்வளோதான். எஸ், ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி.